வணக்கம். உங்க மனசுல அமைதிக்கு பதிலா ஏதோ ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி நீங்க எப்பதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்போ இந்த விளக்கம் கண்டிப்பா உங்களுக்காக தான். நாம எடுக்க தயங்குற ஆனா மனசாந்திக்கு வழிவகுக்கிற 2 கடினமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த தேர்வுகளை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஒக்கு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம அமைதிய எங்கேயோ வெளியில தேடிட்டு இருக்கோம். ஆனா ஒருவேளை அமைதிங்கிறது நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பொருள் இல்லைன்னா, அதுக்கு பதிலா அது நாம ஒவ்வொரு நிமிஷமும் உணர்வுபூர்வமா எடுக்க வேண்டிய ஒரு முடிவா இருந்தா, இந்த கேள்விதான் நம்மளோட சிம்மறைக்கு பயணத்தோட ஆரம்ப புள்ளி. ஆனா ஒரு விஷயம், நம்ம பார்க்க போற இந்த ஐடியாஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தோணும். ஆனா இதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறது தான் அசலான சவால். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்மள சாலப்ப இந்த அமைதியை தான் விரும்புறோம். ஆனா அது எப்பவுமே எட்டாத தூரத்துல இருக்க மாதிரியே இருக்கு. ஏன் நம்ம மனசு எப்பவும் ஒருவித பாரத்தோட இருக்கிற மாதிரி உணர்றோம்? அதுக்கு காரணம் நமக்கு தெரியாமலேயே கொஞ்சம் மனச்சுமைகளை நாம ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கிறது தான். உதாரணமா, கடந்த காலத்துல செஞ்ச தவறுகளை பத்தின குற்ற உணர்ச்சி, மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கன்ற கவலை, அப்புறம் நம்ம கையிலேயே இல்லாத விஷயங்களை பத்தின விரக்தி. இந்த சுமைகள் எல்லாம் ஒரு சங்கிலி மாதிரி நம்ம மனச கட்டி போட்டு அமைதியை தடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மேற்கோளை பாருங்க, எவ்வளோ ஆழமான உண்மையை சொல்லுது. நமக்குள் இருக்கிற அமைதிக்கு தடை போடுறது வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் இல்ல, நாம விடாப்படியா புடிச்சிட்டு இருக்கிற எண்ணங்களும் சுமைகளும் தான். அப்போ அந்த சுமைகளை இறக்கி வைக்கிறதுக்கான சாய்ஸ் என்ன? அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். அதாவது நம்ம கவலைகளோட உண்மையான ஆணிவேர் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. நம்மளோட சால மன அழுத்தத்துக்கு காரணம் என்னன்னா, இடது பக்கம் இருக்கிற விஷயங்களை, அதாவது மத்தவங்களோட நடந்து முடிஞ்ச விஷயங்கள், இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றது தான். ஆனா உண்மை என்னன்னா, நம்மளோட சக்தி மொத்தம் வலது பக்கம் இருக்கிற, அதாவது நம்மளோட பதிலடியில மட்டும்தான் இருக்கு. ஏத்துக்கிறத பத்தி ஒரு பொதுவான தப்பான கருத்து இருக்கு. அது தோல்வியை ஒப்புக்கிறதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது நிஜம் கிடையாது. ஏற்றுக்கொள்ளுதல்னா யதார்த்தம் என்னவோ அதை புரிஞ்சுகிட்டு அதோட சண்டை போடுறத நிறுத்துற ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. இந்த முதல் தேரோட சாரம்சமே இதுதான். நாம எதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு உணர்ந்து அந்த முயற்சியை கைவிடும்போது தான் நிம்மதிக்கான கதவு திறக்குது. இது நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். இப்போ 2வது சாய்ஸுக்கு போகலாம். இது முதல் தேர்வை விட இன்னும் கொஞ்சம் சவாலானதுன்னே சொல்லலாம். ஆனா உணர்வுபூர்வமான சுதந்திரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் மன்னிப்பு. மன்னிப்புங்கிறது மத்தவங்களுக்காக நாம செய்யற ஒரு விஷயம் அல்ல. அது நமக்காக, நம்ம விடுதலைக்காக நாமளே எடுத்துக்கிற ஒரு முடிவு. கோபம், மனக்கசப்புங்கிற பாரத்துல இருந்து நம்மள நாமே விடுவிச்சுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த செயல். இந்த மேற்கோள் ஒரு ஆழமான உண்மையை நமக்கு புரிய வைக்குது. நாம கோபத்தையும் கசப்புணர்வையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நாம கடந்த காலத்தையோ இல்ல மத்தவங்களையும் தண்டிக்கல. நிஜானிக்கு நாம ஒவ்வொரு நாளும் நம்மள நாமே தண்டிச்சுக்கிட்டு இருக்கோம். மன்னிப்புன்னா என்ன இல்லங்கிறதே நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். மன்னிக்கிறதுனா நடந்தது சரின்னு ஏத்துக்கிறதோ, அதை பூர்த்தியா மறக்கிறதோ, இல்ல அது மறுபடியும் நடக்க அனுமதிக்கிறதோ கிடையாது. அது அந்த வலியோட பிடியிலிருந்து உங்களை நீங்களே விடுவிக்கிறது மட்டும்தான். சரி, இந்த 2 சக்தி வாய்ந்த தேர்வுகளையும் இப்போ இணைச்சு பார்க்கலாம். ஏத்துக்கிறதும் மன்னிக்கிறதும் தனித்தனியா சால வலிமையான விஷயங்கள். ஆனா இது ரெண்டும் சேரும்போது அது நம்ம வாழ்க்கையோட அனுபவத்தையே மாத்தி அமைக்கிற சக்தியே பெறுது. இந்த ஸ்லைடு இதை ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. ஏற்றுக்கொள்ளுதல் நம்மள நிகழ்காலத்தோட சண்டை போடாம விடுவிக்குது. மன்னிப்பு கடந்த காலத்தோட சுமைகளிலிருந்து நம்மள விடுவிக்குது. இது ரெண்டும் சேரும்போது தான் நாம இறுதியா நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிக்கிறோம். இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நம்மள சுத்தி புயல் அடிச்சாலும் சரி, அலைகள் ஆர்ப்பரிச்சாலும் சரி, உள்ளமைதிங்கிறது சாத்தியம்தான். ஏன்னா அசலான அமைதி சூழ்நிலைகள்ல இல்ல, அது நம்ம மனசுல தான் இருக்கு. இப்போ உங்களுக்காக ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. இந்த 2 கேள்வியையும் உங்ககிட்டயே நேர்மையா கேட்டு பாருங்க. அதுக்கு கிடைக்கிற பதில் உங்க மன அமைதிக்கான ஒரு புதிய பாதையை திறக்கலாம். உங்க பயணத்துல நீங்களும் ஒரு அடுக்கு எடுத்து வைங்க. இன்னைக்கு நீங்க கைவிட தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு சுமை என்னங்கிறத எங்களோட கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. இது மத்தவங்களுக்கும் ஒரு உத்வேகமா இருக்கலாம். இந்த விளக்கம் உங்களுக்கு உதவியா இருந்திருந்தா உங்க ஆதரவை எங்களுக்கு காட்டுங்க. மறக்காம இந்த பதிவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இது மாதிரி ஆழமான கருத்துக்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.